இந்த ஆற்றங்கரையை சுற்றி கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒரு ஈ காக்கா கூட இல்லை. எனக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? தேசமே பஞ்சமா இருக்குதே. காக்கா மூலமா போஷிப்பேன்னு தேவன் சொன்னாரே, அந்த காக்காவும் தனக்கு பசிக்குதேன்னு அந்த அப்பத்தையும் இறைச்சியையும் சாப்பிட்றாதான்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள காலங்காத்தாலேயே அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொரியர் சர்வீஸ் பண்ணிய காக்காவை அனுப்பிய தேவனுக்கு நன்றி செலுத்தி சாப்பிட்டேன் என எலியா தன் மனதுக்குள் நினைத்து கொண்டான். இதுவரைக்கும் தேவன் கட்டளையிட்டு எந்த அனிமல்ஸும் செய்ய மாட்டேன்னு சொன்னதில்ல. போய் யோனாவை முழுங்கு, பட் அவனை சாப்பிடக்கூடாதுன்னா மீன் கீழ்ப்படியுது. ஏஞ்சல் கோபத்தோடு முன்னாடி நின்னா கழுத கண்ணுக்கு தெரியுது, பிழையாமுக்கு தெரியல. நோவா பேழையில ஏற சொன்ன மிருகங்கள் மட்டும் வரிசையா ஏறுது. உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு இந்த ஊரை பார்த்து நடனா கரெக்டா மாடுகள் போகுது. மனுஷங்களான நமக்கு மட்டும்தான் முதல்ல எது தேவ சத்தம் பிசாசு சத்தம்னே தெரியல. அப்புறம் எப்படி கீழ்ப்படுகிறது? மிருகங்கள் தன் இயல்பை விட்டு பூனை எலியோடும் கிளியோடும் விளையாடுது. ஏன் பாம்பு கூட சின்ன குழந்தையா மாறி விளையாடுது. ஆனா மனுஷனை நம்பினா எந்த நிமிஷம் துரோகியா மாறி முதுகுல குத்துவானே தெரியல. அதுகளுக்கெல்லாம் டிவி, செல்லு, பணத்தாசை, தப்பான ஃப்ரெண்ட்ஷிப், பெருமை இல்லாததால உணர்வோடு தேவனுக்கு அப்படியே கீழ்ப்படியுதோ என்னவோ. சிந்தித்து நம்மை மாற்றிக்கொள்ளலாமே. ஏன்னா தேவன் நம்மளைத்தான் தேவ சாயலா படைச்சிருக்கிறான்னு உணர்ந்து கீழ்ப்படிவோம். நன்றி.